Association for Education and Empowerment Chennai வழங்கும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்டு ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் 2025. டாக்டர் கே முகமது மொய்தீன் பிரபல இதய நல மருத்துவர். கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் பல்லாண்டுகளாக சேவை செய்யும் இதய சிகிச்சை நிபுணர். தன்னுடைய அன்பாலும் ஆதரவினாலும் நூற்றுக்கணக்கான இதயங்களை செயல்பட வைத்தவர். அரசு பள்ளிகளில் தன் பள்ளி படிப்பை பயின்றிருந்தாலும் உயிர் காக்கும் மருத்துவராக வேண்டும் என்ற தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற கடுமையாக முயற்சி செய்து தரம் வாய்ந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கல்வி நிலையங்களில் பல மருத்துவ பட்டங்கள் பெற்று தலை சிறந்த மருத்துவராகி தனது கனவை நிறைவேற்றிய பெருமைக்குரியவர். குமரி மாவட்டத்தின் குலசேகரம் பகுதியில் தன்னுடைய மருத்துவ சேவையை துவங்கிய மருத்துவர் மொய்தீன் அவர்கள் KMC போன்ற தமிழகத்தின் தலை சிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் பணியாற்றி பல விளிம்புநிலை மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க காரணமானவர். மருத்துவ சேவையை மிக பெரும் வணிக வாய்ப்பாக கருதும் மருத்துவர்கள் மத்தியில் அதை ஒரு சேவையாக செய்தவர் மருத்துவர் மொஹைதீன் அவர்கள். தான் பணிபுரிந்த அரசு மருத்துவமனைகளில் பெரும்பாலும் பொருளாதார நெருக்கடிகள் நிறைந்த சாதாரண மக்கள் தான் நோயாளிகளாக வந்தாலும் தன்னால் இயன்ற அளவு உதவிகளை செய்து அவர்களின் நோய் நிவாரணத்திற்கு நம்பிக்கையாளராக மாறியவர். எந்தவித சோர்வையும் காட்டாமல் ஒரு நாளைக்கு 2 அறுவை சிகிச்சை வரை தொடர்ந்து செய்து பல பேர் நிவாரணம் பெற இவரை காரணமாக்கினான் இறைவன். 1983ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற பின்பும் தான் பெற்ற மருத்துவ அறிவையும் அனுபவத்தையும் சாதாரண விளிம்பு நிலை மக்களின் மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்தினார். மருத்துவ சேவையில் தனக்குள்ள பேரார்வத்தால் இன்றும் தன்னுடைய 90வது வயதிலும் தன்னால் இயன்றளவு நோய் நிவாரணம் வழங்க சேவையாற்றி வருகிறார். தான் பணியில் இருந்த போதும் பணி ஓய்வு பெற்ற பிறகும் கல்வி கற்க பொருளாதார உதவிகள் நாடி வரும் பல ஏழை மாணவ மாணவிகளுக்கு சத்தமில்லாமல் உதவிகள் செய்து வருபவர். பல்வேறு கல்வி நிலையங்களில் கல்வி உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்க என்டோமெண்ட்களை உருவாக்கி அதன் மூலம் தகுதியான மாணவ மாணவிகளுக்கு உதவிகள் கிடைக்க வழிவகுத்தவர். தனது சொந்த ஊரான திருவிதாங்கோட்டில் அமைந்திருக்கும் முஸ்லிம் கலை கல்லூரியில் ஏழை மாணவ மாணவிகளின் கல்வி உதவித்தொகை பெற ரூபாய் 1 லட்சம் வழங்கி ஒரு என்டோமெண்ட் ஏற்படுத்தி உள்ளார். தான் பயின்ற திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் தன்னுடைய ஆசான் இறையருட்கவிமணி அப்துல் கபூர் பெயரில் ஒரு கல்வி ஊக்கத்தொகை என்டோமெண்ட் ஏற்படுத்தி உள்ளார். சென்னையில் வாழும் குமரி மாவட்ட முஸ்லிம்கள் நலச்சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று சங்கத்தை கல்வி சார்ந்த சேவைகளை நோக்கி வழிநடத்தி வருகிறார். +2 மற்றும் 10ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்து ஊக்கப்படுத்துதல், மாணவ மாணவிகளின் தலைமை பண்புகளை வெளிக்கொணர தலைமைத்துவ பயிற்சி முகாம்கள் நடத்துதல் என பல்வேறு அறிவு சார்ந்த நிகழ்வுகளை நடத்தி அறிவார்ந்த மாணவ மாணவிகளை உருவாக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளார். சென்னை வாழ் குமரி மாவட்ட முஸ்லிம்கள் நலச்சங்கம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் +2 பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் மாவட்ட முஸ்லிம் மாணவ மாணவிகளில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணாக்கருக்கு ரூபாய் 10,000 பரிசு தொகை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறார். இப்படி சிறந்த மருத்துவராக வாழ்நாள் முழுவதும் சேவைகள் செய்தும் கல்வி சார்ந்து சத்தமில்லாமல் பல ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவிகள் செய்து வரும் பிரபல இதய நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே முகமது மொய்தீன் அவர்களுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட். எங்களுடைய மிகுந்த மரியாதைக்குரிய மருத்துவர் டாக்டர் கே முகமது மொய்தீன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றேன். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு பிறந்து இன்று தன்னுடைய 90வது வயதிலும் ஒரு இளைஞராக இன்றைக்கும் அறுவை சிகிச்சை செய்து பல மருத்துவ சேவைகளை செய்யக்கூடிய ஒருவராக டாக்டர் மொய்தீன் சார் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இல்லை வேணாம். இந்திய கூட்டமானது தன் ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம்
தொண்டாற்றி வரும் இந்த சங்கமானது நான் நினைத்ததை விட பல மடங்கு நல்வழிகளை செய்து வருகிறார்கள். ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால், நான் சேர்ந்த சங்கத்தின் செயலாளராக பணிபுரியும் முனைவர் அவர்கள் ஒரு என்னவென்று சொல்ல முடியவில்லை. நான் ஒரு உண்மையாகவே சமுதாயத்தில் ஒரு முன்னோடியாக வாழ்ந்து வருபவர். அவருக்கு நீண்ட ஆயுள்களை கொடுக்க இறைவனை வேண்டுகின்றேன். நான் ஒரு சமயத்தில் நான் நினைத்து கொண்டு, நம்முடைய சங்கத்தின் செயலாளராக இருப்பவர் இன்னொரு சங்கத்திலே சேர்ந்து நம்முடைய சங்கத்தின் வளர்ச்சிகளில் ஏதாவது ஏற்படுமோ என்று நினைத்தேன். இங்கு வந்து பார்த்த பின்னால் தான் தெரிகிறது அவர் எல்லோருக்கும் சொந்தமானவர். எனவே நம்முடைய செயல்பாடுகளும் பணத்தினாலும் மற்ற பொருள சேவைகளினாலும் செய்வதை விட அவர் சொல்லாற்றினால் எல்லோருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய செயலை ஆண்டவன் அவருக்கு அறிவியுள்ளான். மென்மேலும் சிறப்பாக இவர் பணியாற்றி சமுதாயத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும், நல்லதை செய்ய ஆர்வமூட்டவும் இறைவனை வேண்டுகின்றேன். எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு தலைவர். மறைந்த இந்தியாவுடைய பிரதமர் ராஜீவ்காந்தி இங்கே கொலை செய்யப்பட்ட போது அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும் இங்கே பல்வேறு நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு இன்னைக்கு இதயம் செயல்படுவதற்கான காரணமாக அமைந்திருக்கக்கூடியவர் தான் டாக்டர் மொய்தீன் சார் அவர்கள். சென்னை, நாங்கள்லாம் குமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். சென்னை வாழ் குமரி மாவட்ட முஸ்லீம் நலச்சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதனுடைய தலைவராக டாக்டரும் அதில் ஒரு செயலாளராக பணி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே டாக்டர் அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது. இறைவன் அதிகமான ஆயுளை கொடுத்து இன்னும் அதிகமான மருத்துவ சார்ந்த கல்வியை சமுதாயத்துக்கு கொடுக்கட்டும் என்கின்ற துவாவோடு வாழ்த்துகின்றோம். அவருக்கான பொன்னாடையை பொறுத்த எங்கள் அமைப்பினுடைய பேட்டன் மெம்பர் குமரி அன்சாரி அவர்களையும் அவர்களுக்கான பாராட்டு பத்திரத்தை வழங்க நம்முடைய மொய்தீன் சாருடைய நண்பரும் ஆலூர் முஸ்லீம் அசோசியேஷனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஜனாப் ஆலூர் மாஹின் அவர்களையும் இந்த விருதினை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் சுல்தான் அகமது இஸ்மாயில் சார் அவர்களை நான் அழைக்கின்றேன். பாருங்கள், எந்த அளவிலே உதவி செய்வதற்கு முன் வந்து உதவி செய்கிறார் என்பதை நாம் நினைக்கும் போது உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர் அவராகத்தான் இருக்க வேண்டும். இந்த சங்கத்தின் சார்பில் இவை உதவி செய்வர்களை பாராட்டுவதை நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த சங்கத்தையே பாராட்டுவ ஒரு நினைவாகவே இதை மாற்றி அமைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு தந்தமைக்கு இறைவனுக்கும் உங்களுக்கும் எனது நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 66 வருடமாக இந்த ஒரு சர்ஜன் என்ற நிலையிலே என்னால் இயன்றவையை நான் செய்து கொண்டு வருகின்றேன். நேற்று கூட நான் செய்திருக்கின்றேன். பணத்தாலேயோ வேற பல விஷயத்திலே செய்ய முடியாத காரியத்தை என்னாலே நானே தனியாக நின்று செய்து கொண்டு வருகின்றேன். ஒரு விஷயத்தை நான் செய்து நினைவுபடுத்த என்னை சமாதானப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு 1-2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். 64 வருடம் ஆகிறது எனக்கு கல்யாணமாகி. ஒரு நாள் கூட என் மனைவி பிரிந்து வாழ்ந்ததில்லை. இறைவனர்களால் எங்கு சென்றாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பேசுகிறோம். வயது முதிர்ச்சின் காரணத்தினால அவர்கள் இங்கு வரவில்லை. எனவே அவர்களுக்கு நீங்கள் பாராட்டு பத்திரம் கொடுப்பது என்பதை பார்ப்பதற்கு மிகவும் நன்றியாக இருக்கிறது. இருந்தாலும் முடிந்த அளவு அவர்களை நேரில் சந்தித்து ஏதாவது நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் என் மனவன் மிகவும் சந்தோஷப்படும் என்பதை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். தேங்க்யூ. வேற ஒன்றுமில்லை, உங்களுடைய ஆசையும் துவாவும் எனக்கு வேண்டும். மேலும் மேலும் ஆண்டவன் எந்த வகையிலே எனக்கு இந்த வயதிலும் ஆரோக்கியத்தை தந்தானோ அந்த அளவுக்கு நான் பிறருக்கு நன்மை செய்து வருகிறேன். மேலும் மேலும் எனக்கு ஆர்வமாக உள்ளது, வாழ வேண்டும் என்ற ஆர்வம் மக்களுக்கு என்னால் எவ்வளவு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதிலும் சர்ஜன் என்ற முறையிலே எல்லோருக்கும் நான் என்னால் எந்த அளவு
நான் செய்து முடித்திருக்கிறேன் என்று மென்மேலும் செய்ய விரும்புகின்றேன். உங்கள் ஆசையுடன் எல்லாம் நான் ஜஸாக்கல்லா ஜஸாக்கல்லா. உங்களுடைய துவாக்களை எங்கள் அனைவருக்கும் வேண்டும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்த அந்த பத்திரத்தை எங்களை நிர்வாகிகளோடு சேர்ந்து நாங்களும் வந்து கொடுப்போம் என்பதை உறுதியோட தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 பேருக்கான பத்திரமும் அதில் இருக்கு. தேங்க்யூ ஜஸாக்கல்லா. இப்போது நம்ம உடல் நலம் இல்லாமல் இருந்தாலும் கூட நடக்க முடியாமல் கூட இந்த விருது நிகழ்ச்சிக்காக வருகிறது எங்களுடைய ரொம்ப மரியாதைக்குரிய இமாம் ஷாஃபி அதனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பள்ளிக்கூடைய தாளாளர் மரியாதைக்குரிய தாஜுதீன் சார் அவர்கள் இங்கே வருகிறது.